ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம ஹோட்டல்ஸ்க்கு போனால் அதிகம் ஆர்டர் பண்ணுறது இந்த தந்தூரி சிக்கனாக தான் இருக்கும். ஏன்னா இதனுடைய டேஸ்ட்டும் அந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல்லும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம வீட்லேயே ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு ஓவன், தந்தூரி அடுப்பு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய கடாயில் கேஸ் ஸ்டவ்லேயே ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு பெரிய சைஸில் 4 லெக் பீஸ் எடுத்துருக்கேன். சிக்கன் பீஸஸாக 2-3 டைம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வாங்குற போதே இது மாதிரி 2 சைடும் அங்கங்கே கட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா நம்ம சேர்க்கிற மசாலா பொருளெலாம் இதுக்குள்ளே இறங்கி தந்தூரி சிக்கன் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கிலோ அளவு இருக்குது. இப்போ இது கூட ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். நம்ம பெரிய சைஸில் 4 லெக் பீஸ் எடுத்துருக்கிறதுனால அதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் தந்தூரி சிக்கன் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த லைட்டான புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு இதை 2 சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இது மாதிரி. அவ்வளோதான். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 10லேருந்து 15 நிமிஷம் லெமன் ஜூஸ்லேயே நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். இது 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம தந்தூரி சிக்கனுக்கு வேணுங்கிற மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு இருக்குது. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. இது நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். இதோடைய ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எப்படி பண்ணதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா கடைகளில் தந்தூரி சிக்கன் மசாலா கிடைக்கும். ஸோ அது கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த கரம் மசாலாவுடைய ரெசிபி லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி. இது பார்த்தீங்கன்னா காஞ்ச வெந்தயக்கீரை தான். இது சேர்க்கிற போது தந்தூரி சிக்கனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். இது இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தயிரில் இருக்கிற ஈரப்பதமே போதும். நல்லா திக்கான பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா தான் சிக்கனில் நல்லா கோட் ஆகும். அவ்வளோதான். இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கன் பீசஸோட சேர்த்துடலாம். சிக்கன் பீசஸ் பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ்லேயே ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். மசாலா பேஸ்ட் சிக்கனில் 2 சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி இது மாதிரி தடவி விட்டுருங்க. ஸோ ஹோட்டல்ஸ்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிக்கனில் மசாலா தடவி 1 நாள் அல்லது 2 நாள் நல்லா ஊற வச்சுடுவாங்க. அப்போ தான் அதோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் பண்ணுறம்போது நமக்கு அந்தளவுக்கு டைம் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு 3லேருந்து 10 மணி நேரம் போலவாவது நல்லா ஊற வச்சுடுங்க. எந்தளவுக்கு சிக்கன் மசாலாவிலேயே நல்லா ஊறி வருதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 10 மணி நேரம் போல் கூட ஊற வச்சிடலாம். மதியம் செய்கிறதா இருந்தால் காலையிலேயே இது மாதிரி மசாலா தடவி ஊற வச்சுட்டிங்கன்னா நம்ம மதியம் ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் போலவாவது நல்லா ஊற வச்சுடுங்க. அவ்வளோதான். இப்போ மசாலா சிக்கனில் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் 3லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. அதிக நேரம் ஊற வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால வெளியில் வைக்க வேண்டாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா தான் சிக்கன் பீசஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது மசாலாவோட நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு 3 மணி நேரம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 3 மணி நேரம் போல் ஆகிடுச்சு. சிக்கன் பீசஸ் எல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா ஊறி வந்திருக்கு. அடுத்தது நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
அதுக்கு ஒரு அடிகனமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. நம்ம 4 லெக் பீஸ் எடுத்துருக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுது. இதுவே நீங்கள் குறைவாக லெக் பீஸ் எடுக்கிறதா இருந்தால் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற லெக் பீஸை உள்ளே வச்சிடலாம். ஸோ லெக் பீஸ் பெருசாக இருக்கிறதுனால நம்ம 2 பீஸாக வச்சு தான் வேக வைக்க முடியும். இதுவே நீங்கள் பெரிய கடாய் பயன்படுத்துகிறதா இருந்தால் எல்லா லெக் பீஸையுமே ஒன்றா வச்சுடுங்க. அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம தந்தூரி சிக்கன் ஒரு சைடு லைட்டாக வெந்து வந்திருக்கு. அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இதே மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். இப்போ இதுக்கு மேலே நம்ம சிக்கன் ஊற வச்ச மசாலா மீதம் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு ஸ்பூனில் எடுத்து அப்படியே மேலே சேர்த்துடுங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகி நமக்கு தந்தூரி சிக்கன் வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. இது மாதிரி நம்ம மூடி வச்சு வேக விட்டோம்னா தான் சிக்கன் பீசஸ் வந்து உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தந்தூரி சிக்கன் 2 சைடு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். இது ரெடியாகிறதுக்கு நமக்கு கரெக்டாக 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஆகும். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இது வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக சென்டரில் ஒரு கத்தி இல்லைன்னா ஸ்போர்க் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே போகணும். அவ்வளோதான். நம்ம தந்தூரி சிக்கன் இப்போ ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். கடாயில் இருக்கிற எண்ணெயே போதுமானதாக இருக்கும். மீதி இருக்கிற லெக் பீஸையுமே இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா தந்தூரி சிக்கனையுமே பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நெருப்பில் ஒரு கறித்துண்டை வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இது வந்து தந்தூரி சிக்கனுக்கு நல்லா ஒரு ஸ்மோக்கிங் ஸ்மெல் கொடுக்கும். அதுக்காக பாருங்கள், இப்போ நெருப்பு துண்டு நல்லா சூடாகி அனல் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தந்தூரி சிக்கனுக்குள்ளே வச்சிடலாம். இது மாதிரி சென்டரில் ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற நெருப்புக்கு அங்கே உள்ளே வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா புகஞ்சி வரும். பாருங்கள், இது மாதிரி. இப்போ திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நம்ம தந்தூரி சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல் பிடிச்சதுன்னா இது மாதிரி செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அவ்வளோதான். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தந்தூரி சிக்கன், ஓவன், தந்தூரி அடுப்பு இதெல்லாம் எதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கடாய் அப்புறம் கேஸ் ஸ்டவ்லேயே ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சாச்சு. இது டேஸ்ட்டும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் தந்தூரி சிக்கன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.